ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சிசியை காமிக்கிறாங்க. அவங்க அவங்களோட ஃபேமிலிக்கு தான் வந்திருக்கா. இத்தனை வருஷமாக குழந்தைய காணும்னு தேடிருப்பாங்க போல். 20 இயர்ஸ் ஆஃப்டர் நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு கிடச்சிருக்கா. அந்த வீட்டை பார்த்துட்டு அவ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க வரும்போது. அப்போ அந்த மெய்ட் ஏன்னா நீங்கள் தான் அவங்க வீட்டு பொண்ணா, அவங்கள தான் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போங்க உள்ளன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த லேடியோட பார்வை ரொம்ப இலக்காரமாக இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு அது எல்லாமே நல்லாவே புரியுது. ஒரு இசை யோசிச்சு பார்க்குறா. நம்ம ஹீரோயின் ஆக்சுவலாக பார்த்தா ஆன்சியன் பீரியடை சேர்ந்தவ. அவள் டைம் ட்ராவல் பண்ணி தான் இந்த வீட்டுக்கு வந்துட்டா போல். இப்போ உன்னோட பர்த்டே அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவங்க பேசிட்டு, நீ எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி உன்னோட ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் எப்படி நடந்துக்கணுன்றதெல்லாம் கற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு, இந்த நான் ஃபேமிலி இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க குழந்தை காணோன்னு தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கா. ஸோ அங்கே உள்ளே போனதுமே அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பியாக இட்டங்க வெல்கம் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயினை. அப்போ அங்கே சியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கு. அவளை இத்தனை வருஷமாக அடாப்ட் பண்ணி வளர்த்துருப்பாங்க போல். அதை பார்த்துட்டுமே அவளுக்கு அங்கே ரொம்ப வயிறு ஆரம்பிச்சுட்டு கால் கீழே வரைய ஆக்டிங் பண்ணி அங்கே நடிக்க ஆரம்பிச்சிடுறா. அவங்க நம்ம ஹீரோயினை விட்டுட்டு வேகமாக போய் அவட்ட என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது. சும்மா வேணும்னுமே நடிச்சிட்ருக்கா. இப்படிலாம் ஆக்டிங் பண்ணுறவங்கள பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அப்போ அங்கே அந்த தாத்தா நீ இத்தனை வருஷம் கழிச்சு இந்த வீட்டுக்கு வந்திருக்க, அதனால் நான் உன்னை வெல்கம் பண்ணுறேன். பட் நீ இந்த வீட்டை டீச்சர்ஸ் எல்லாமே ஏற்பாடு பண்ணுறோம், ரூல்ஸ் எல்லாம் என்னமோ அதெல்லாமே கற்றுக்கோ, அதுபடி நீ நடந்துக்கிறணும். நீ வெளியே எதுவுமே போயிட்டு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படிப்பு எதுவுமே தெரியாமல் ஃபேமிலியோட மானத்தை வாங்கிடக்கூடாது அப்படின்றத சொல்கிறாரு. அவங்க அப்பாவுமே என்னோட அப்பா கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்காரு, அவர் சொல்கிற எல்லாத்தையுமே நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நான் கண்டிப்பாக உங்கள் பேச்சை கேட்பேன்னு சொல்லிட்டு அந்த பழைய காலத்தில் எப்படி ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்களோ அதே மாதிரி எங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாச்சும் சொன்னீங்கன்னா கரெக்டாக தானே இருக்கும், நான் எல்லாத்தையுமே கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அங்கே அவருக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே அங்கே ஹாப்பி ஆகிட்டு இம்ப்ரெஸ் ஆகிடுது. அப்போ அங்கே அந்த சியா அவங்க பிரதர் ஹான் எல்லாத்துக்குமே இங்கே ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்குது. இவளை பார்த்துட்டு பிடிக்கவே இல்லை. இவ ஒரு கிராமத்தை சேர்ந்தவன் சொல்லிட்டு ரொம்ப அங்கே அப்படியே ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த மெய்டை பார்த்து நீ இப்போ டீ கொண்டு வா அப்படின்ற சொன்னதும் அந்த லேடி கொண்டு வராமல் திமுறா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே தாத்தா எதுக்காக டீன்னு சொன்னதும் இத்தனை வருஷமாக கழிச்சு உங்களை நான் மீட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவர் டீ எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னதுமே டீ எடுத்துகிட்டு கொடுத்ததுமே அங்கே எப்படி ஒரு பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் அந்த பழைய காலத்தில் கொடுப்பாங்களோ அதே மாதிரி டீ அங்கே சர்வ் பண்ணுறா. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அவருக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிருது. ஏன்னா அங்கே பழைய காலத்துலேயுமே அவங்க டீச்சர் எப்படிலாம் பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அடித்து இதே மாதிரி தான் அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க போல். ஸோ இது என்னவே திரும்ப எனக்கு பார்த்த மாதிரி இருக்குது, இந்த பொண்ணுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஹாப்பியாகிடுறாரு. இந்த பொண்ணு இத்தனை வருஷமாக வீட்டில் இல்லாமல் வெளியே தான் இருந்திருக்கா. பட் இருந்தாலுமே அவள் எந்த ஒரு குறையுமே யார்ட்டையுமே சொல்லலை, வந்த உடனே எல்லாத்தையுமே கரெக்டாக ஏற்றுக்கிறதுக்குமே ரெடியாக இருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்காரு. எனக்கு ஏதாச்சும் தேவை இருந்துச்சுன்னா நீ கண்டிப்பாக என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க பிரதர் ஹானையும் அந்த சியாவையுமே பார்த்து அவர் திட்டாரு. உட்கார தெரியாது, நடக்க தெரியாது, பேச தெரியாது, குடும்பமானதை வாங்கிக்கிட்டுருங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அம்மா அந்த சியாவை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இது உன்னோட சின்ன சிஸ்டர்மான்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே அவளை பார்த்து நீ கவலையெல்லாம் படாத, நான் இத்தனை வருஷமாக உன்னை இந்த வீட்டில் வளர்த்துருக்கேன், இவ வந்துட்டான்றதுக்காக நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் அவள் என்னோட ரியலான சிஸ்டர் மாதிரியே நான் பார்த்துக்குருவேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஹான் பார்த்தா நக்கல் அவளை பார்த்து ஒரு மாதிரி இலக்காரமாக சிரிச்சுட்டு அங்கே நம்ம அந்த சியாவை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தா. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் பெருசாக தோணலை. அங்கே அதுக்கப்புறம் அங்கே ரூமை கொண்டு போய் அந்த மெய்டு காமிச்சதுமே ரூமை ஃபுல்லாமே அங்கே டாலாக கிடந்துட்டு அங்கே பெட் மேலே ரொம்ப கன்றாவியாக இருக்குது. நீங்கள் இது எல்லாமே க்ளீன் பண்ணுங்கன்னு சொன்னதும் நீலாம் சொல்லி நான் க்ளீன் பண்ணுவேனான்னு கேட்டதும் இந்த வீட்டோட வேலைக்காரி தானே நீ, என்னமோ ஓவராக பேசிகிட்டு இருக்க, நீ இப்போ க்ளீன் பண்ணுறியா இல்லை நான் தாத்தாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணுமா உன்னை பற்றின்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே அந்த லேடி பயந்து போயிட்டு உடனே அங்கே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே டீயை குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே புக்ஸ் எல்லாம் இருக்குமே அதை எடுத்து அவர் ரீட் பண்ணிவிட்டு எனக்கு பழைய காலத்தில் எல்லாமே பர்ஃபெக்டாக தெரியும், இப்போ இருக்கிறது எதுவுமே எனக்கு சரியாக தெரியாது, ஸோ அங்கே டீச்சர் ஏற்பாடு பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட நான் எல்லாத்தையுமே கற்றுக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ அங்கே அந்த மெய்டு அதெல்லாமே பார்த்துட்டு வேமா அவங்ககிட்ட போய் அந்த பொண்ணு புக்கெல்லாமே எடுத்து ரீட் பண்ணிட்டு இருக்காங்கப்பான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அவன் சும்மா ட்ராமா பண்ணிட்டு இருப்பா, அவளுக்கு என்ன படிக்கவா தெரிய போகுதுன்னு சொன்னதும் உடனே இந்த சியா ட்ராமா பண்ணுறா. எதுக்காக பிரதர் நீங்கள் எப்படி நம்ம சிஸ்டரை பேசுகிறீங்கன்னு சொன்னதும் வாய முடிட்டு பேசாமல் இரு, அந்த கிராமத்துக்காரியை நான் எப்பயும் என்னோட சிஸ்டரை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னதும் இவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கு மனசுலேயும். நீ இந்த வீட்டுக்கு உண்மையான பொண்ணாக இருந்தாலும் என்ன நீ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா.
நம்ம ஹீரோயின் நாங்கள் ரூமில் புக் எல்லாமே படிச்சுட்டு நான் வந்துட்டு அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையுமே முறைப்படி கற்றுக்கிறணும். நான் என்னோட ப்ராப்பர்ட்டிஸ்க்காகவுமே வந்துட்டு போராடணும். இந்த குடும்பத்தோட வாரிசுன்றதை நான் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருந்தாங்க. கதவை நாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் ஓப்பன் பண்ணதுமே யார் நீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே உங்கள் அப்பா தான் என்னை வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. நான் வந்துட்டு உனக்காக வந்து சொல்லிக் கொடுக்க வந்திருக்க புது டீச்சர் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு உங்களுக்கே மேனஸ் இல்லைனா நீங்கள் எப்படி எனக்கு வந்துட்டு டீச் பண்ணுவீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வரலாமா? நீங்கள் லிவிங் ரூமில் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கணும். என்ன வர வச்சுருக்கணும். ஆனால் நீங்கள் வந்துட்டு எனக்கு இங்கே ஆர்டர் போட்டுட்ருக்கீங்க. உங்களை மாதிரி ஆளுகிட்ட போய் நான் எப்படி வந்து கற்றுக்க முடியும் அப்படின்ற சொல்லி கேட்குறா. நீ என்ன மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னது உங்கள்கிட்ட மரியாதையே இல்லைன்றப்ப என்னத்தை போய் நான் பேசுகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த லேடியை வந்துட்டு ஃபயர் பண்ணி விட்டா. அதை பார்த்துட்டு அந்த லேடிக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. பிறகு அவங்க பேரண்ட்ஸ் அங்கே கூப்பிட்ருக்காங்க ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக. நான் வந்து உனக்காக ஹையர் பண்ணியிருந்தா நீ வந்துட்டு ஏற்றுக்காம நீ வந்து இன்சல்ட் பண்ணி அவங்கள அனுப்பி விட்ருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் வந்துட்டு என்ன தப்பு பண்ணேன்? அந்த லேடிக்கே வந்துட்டு ஒன்றுமே வந்து தெரியலன்றப்ப அவங்க என்ன வந்துட்டு எனக்கு டீச் பண்ணுவாங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. நான் தான் வந்து உனக்காக ஹையர் பண்ணியிருந்தேன். நீ என்னவே இப்போ குறை சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு கரெக்டாக தான்ப்பா பேசிகிட்டு இருக்கேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே தாத்தா வந்ததுமே என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்துட்டு ஹையர் பண்ணியிருந்தா இவர் ரூல்ஸ் எல்லாம் கற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள வேலையை விட்டு தூக்கியிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அப்போ நீ வந்துட்டு ப்ராஜெக்ட் எதையுமே ஒழுங்காக பண்ணாமல் எல்லாத்தையுமே கெடுத்து வச்சிருக்க. 2 ப்ராஜெக்ட் உன்னால் நாசமாயிருச்சு. இங்கே என்ன வாயா பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டதும் அந்த லேடிக்கே எதுவுமே தெரியலன்றப்ப அவங்க எப்படி வந்துட்டு தாத்தா எனக்கு வந்து டீச் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இதுக்கப்புறம் எனக்காக வந்து சூஸ் பண்ணிங்கன்னா பர்சனை கரெக்டான பர்சனாக பார்த்து சூஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு நீங்கள் அனுப்பி விடுங்க. நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு எதனாலும் விசாரிங்க. நீங்கள் ஒழுங்காக பண்ணாமல் தான் இப்போ கம்பெனியோட ப்ராஜெக்ட்டுமே இப்படி ஆகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசினதுமே நீ எனக்கே இப்படி டீச் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்து கோவப்பட்டுட்டு அவர் கத்துனதுமே அங்கே தாத்தா கோவமாயிட்டு வாய முடிட்டு பேசாமல் இருக்க மாட்டையா? இப்போ வந்துட்டு நீ பண்ண வேலைக்கு நான் இதுக்கப்புறம் உன்னை ஆஃபீஸ்க்குள்ளே விடக்கூடாது. பேசாமல் பிள்ளைங்க இதுக்கப்புறம் சமாளிக்கட்டும் அப்படின்ற சொன்னதும் அவங்க அம்மா நீங்கள் சாரி கேளுங்கன்னு சொன்னதுமே அப்போ இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அந்த ஷூ ஃபேமிலியோட பர்த்டே பார்ட்டி வரப்போகுது. ஸோ நம்ம எல்லாருமே அங்கே போகிறப்ப இவளுக்கு ரூல்ஸ் எதுவுமே தெரியாது. அங்கே பேசவும் தெரியாது. கிராமத்துக்கார பொண்ணு ஏதாச்சும் வந்து பேசி நம்ம ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப அசிங்கமாயிருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? பேசாமல் இவளை வந்து நம்ம வீட்டிலே விட்டுட்டு போகலாமே அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அப்போ மனசுலேயும் நான் வந்துட்டு ரியலான டாட்டான்னு சொல்லிட்டு அங்கே போனால் தெரிஞ்சு போயிடும். ஒரு லட்சணம் வெளியே வந்துடும் சொல்லிட்டா இப்படின்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நான் வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அப்போ நான் வந்துட்டு அங்கே போகலன்னா ஏன்னா இந்த ஃபேமிலியோட பொண்ணு வந்துட்டு நம்ம கூப்பிட்டுமே வரலன்னு சொல்லிட்டு அசிங்கமாக ஃபேமிலியை பற்றி பேச மாட்டாங்களான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு தாத்தா அங்கே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு நீ இன்னும் ரொம்பவே நல்லா யோசிச்சுட்ருக்க. கண்டிப்பாக நீயுமே போகணுன்னு சொல்லிடுறாரு. அப்போ அவங்க அம்மா நீங்கள் 2 பேருமே தான் சேர்ந்து போக போகிறீங்கன்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. இவளை அங்கே கூட்டிகிட்டு போனால் நம்ம வந்துட்டு ஃபேக்கான டேட்டான்னு தெரிஞ்சு போயிருமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டேக்கா. பிறகு எல்லாருமே சேர்ந்து அங்கே கிளம்பி போயிட்டுருக்கும்போது அவளோட அந்த ஃபியான்ஸே அங்கே இருக்காங்க. அந்த ஆளோட நேம் வந்து ஜியாங். அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு இது அவளோட ஃபியான்ஸேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது இந்த வீட்டோட உண்மையான பொண்ணு வந்துட்டு அதனால் வந்துட்டு அவள் ரொம்ப என்னை வந்து மட்டம் தட்டிட்டுருக்கா. எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேசும்போது நீ இதை பற்றிலாம் கவலைப்படாத. நான் கண்டிப்பாக வந்துட்டு உனக்காக எப்பொழுதும் சப்போர்ட் பண்ணுவேன். அந்த கிராமத்துக்காரி உன்னை பற்றி ஏதாச்சும் வந்துட்டு பேசினாலும் சொல்லு நான் ஒரு வழி பண்ணி விட்றேன்னு சொன்னதும் இவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டுருக்கு. பிறகு அவங்க அம்மா கூட்டிகிட்டு போயிட்டு தன்னோட பொண்ணு அங்கே ஒரு ஆன்ட்டி இருக்காங்க அவங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே அதை பார்த்துட்டு அவங்க இது என்ன உன் பொண்ணா ரொம்ப பார்க்க அழகாக இருக்கான்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சரி நீ போயிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த லேடி மனசில் பார்க்க அழகாக இருந்தால் என்ன கிராமத்துக்காரி தானே இவளுக்கு என்னத்தை போய் பேச படிக்க தெரிய போகுது அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பிறகு அவங்க ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்களுமே பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வந்துட்டு இந்த வீட்டோட பேரையும் ஒருத்தர் இருக்கான்ப்பா பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பான். நான் பொண்ணுங்க வந்துட்டு லைன் கட்டி நிற்கிறாங்க அவனுக்காக வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. பட் அவன் வந்து டெவில்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டனேன்னு சொன்னதும் ஆனால் அது தெரியலன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஹாப்பிட்டு பேசும்போது அப்போ அவங்க அம்மா என் பொண்ணை வந்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சா நல்லா இருக்கும். பட் சிசி இதுக்கு எப்படி செட் ஆவா? சியா தான் செட் ஆவான்னு சொல்லிட்டு அங்கே யோசிக்கும் போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கும்போது ஒரு லேடி அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ஏன்னா நீ தான் அந்த கிராமத்துலேருந்து வந்தவளா இங்கே ஏதாச்சும் அதிகமாக பேசி அசிங்கப்பட்டுறாத அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசினதுமே இப்போ நான் எதுவுமே பேசலையே நீ தான் பேசி ரொம்பவே வந்துட்டு அசிங்கப்பட்டிருக்குன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாரும் முன்னாடியுமே அவளுக்கு அங்கே ரொம்ப இன்சல்ட் ஆகிடுது. பிறகு அந்த ஷூ ஃபேமிலியோட அந்த பார்ட்டியை காமிக்கிறாங்க. அவங்களோட பர்த்டேக்காக தான் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் நம்ம ஹீரோ வர்றான். அவனோட நேம் வந்து லீ. ஹீரோயினுமே மாற்றி மாற்றி ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. பட் எதுவுமே வந்துட்டு அங்கே ரியாக்ட் பண்ணலை. அங்கே பாட்டி வந்துட்டு அங்கே கையை கொடுத்ததுமே நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பாட்டியை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே உட்கார வச்சுட்டு இருக்கான்.
அப்பங்க நம்ம ஹீரோவோட பாட்டி, "நான் வந்துட்டு சாகுறதுக்குள்ளேயும் என் பேரனுக்கு வந்துட்டு ஒரு மேரேஜ் பண்ணி பார்க்கணும். அதுதான் என்னோட ஆசை." அப்படின்றத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அதெல்லாமே கேட்டுட்டு, அப்ப அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின்ட்ட சண்டை போட்டா இல்லையா, அவ வந்துட்டு தன்னை பத்தி அங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கா. பட் அங்க நம்ம ஹீரோ ரொம்ப போரிங்கா இருக்கு. இந்த மாரி பொண்ணெல்லாம் போய் யாருக்கு பிடிக்கும் அப்படின்ற செட்டாவே அங்க ரிஜெக்ட் பண்ணிடுறான். ஸோ அத பார்த்துட்டு அவளுக்கு அங்க ரொம்பவே அசிங்கமா போயிருது. பிறகு அங்க நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க அம்மா வந்து, "நீ என்ன இங்க நின்னுட்டு இருக்க? அங்க வந்து பேச வரலையான்னு?" சொன்னதும், அங்க நான் வந்து என்னம்மா பண்ண போறேன் அப்படின்ற சொல்லிட்டு மனசுலேவும், பட் எனக்கு அது எதுவுமே தேவை கிடையாது. இந்த குடும்பத்தோட ப்ராப்பர்ட்டீஸ் தான் வேணும். அதுக்காக தானே நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கா. சரி உன்னோட பிரதர், சிஸ்டர் அங்க இருக்காங்க. நீ போ அப்படின்றத சொல்லும்போது, அவங்க சரின்னு சொல்லிட்டு அவ போனதுமே, இவ நான் சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுக்கிறா. பட் எனக்கு ஏன் வியர்டா ஒரு மாரியா ஃபீல் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. பிறகு என்னப்பா உன் சிஸ்டர் கிராமத்துல இருந்து வந்திருக்காங்களாமேன்னு சொன்னதும், அவள போய் என் சிஸ்டர்ன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே இங்க இன்சல்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை பத்தி பேசுறா. அவளுக்கு படிக்க எழுத கூட தெரியுமோ என்னமோ, சும்மா வந்துட்டு அங்க புக்க படிக்கிற மாதிரி ஆக்டிங்லாம் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அங்க ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அதெல்லாமே இங்க கேட்டுட்டு அவளுக்கு அங்க ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. கோவம் வேற வந்துட்டு இருக்கு. அப்ப அங்க அந்த சியா அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, பிரதர் நீங்க எப்படி நம்ம சிஸ்டரை பத்தி இந்த மாதிரி பேசலாம்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு இங்க பாருங்க நம்ம சிஸ்டர் வேற வந்துட்டு பார்த்துட்டாங்கன்னு சொன்னதும், எனக்கு அதை பத்தி கவலை கிடையாதுன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கான். சிஸ்டர் நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவ போய் அங்க ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோட்ட அவங்க ஃப்ரெண்டு பாட்டி அங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. வாப்பா நம்ம போய் நல்லா வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம், பேசலாம் வெளியே அப்படின்ற செட்டு அங்க கூட்டிட்டு போகும்போது, இவங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டு சிரிச்சா. அங்க வந்துட்டு அவ ரொம்ப இன்சல்ட் பண்றதை பார்த்துட்டு ஹீரோயின் அவ்வளவுதான் கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து ஒரு அறை விட்டா. அதை பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிருது. அப்ப அங்க அவ நீ எப்படி நம்ம பிரதரை போட்டு அடிக்கலாம்னு சொன்னதும் அவளையும் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. நம்ம ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு அங்க ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆயிட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டு இருக்கான். அப்ப அங்க நம்ம ஹீரோயின் என் பிரதர் சிஸ்டர் ரொம்பவே வந்து தண்ணியை போட்டுட்டு இந்த மாதிரி கண்ட மாதிரி உலகுறாங்க. என் குடும்ப மானத்தை வந்துட்டு போக நான் விடலாமா? நான் மூத்த சிஸ்டர் என்ற அடிப்படையில் நான் இந்த மாதிரி அவங்கள வந்துட்டு பார்த்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீங்க வந்து மன்னிச்சிடுங்க. நான் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணதுக்குன்னு சொல்லியிருந்துமே, அதை கேட்டுட்டு அங்க ரொம்பவே வந்துட்டு எல்லாருக்கும் ஷாக் ஆகி போயிருது. நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போனா ஹீரோ பாதையை விடாம மறைச்சு இந்த பக்கம் அந்த பக்கமா நடக்கிறான். அப்ப ஹீரோயின் விலைகிட்ட அங்க வந்துட்டு போயிடுறா. அவனுக்கு அவளங்க பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போயிருது. அவங்க அம்மாட்ட அங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி போட்டு அடிச்சு நம்மள அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க அம்மா, "நீ எப்படி உன் பிரதர் சிஸ்டர்ட்ட நடந்துக்கிட்டேன்னு சொன்னதும், உன் குடும்ப மானத்த அவங்க வந்துட்டு போக்கடிச்சாங்கன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? நான் வந்துட்டு அவங்களுக்கு பனிஷ்மென்ட் குடுக்க கிடையாது. அவங்களுக்கு அறிவுரை தான் சொல்லியிருக்கேன்னு" சொன்னதும், அவங்க அம்மா அங்க ரொம்ப கோவமாயிட்டு, "நீ என்ன வந்து பொய்யா பேசிட்டு இருக்க? சாரி கேளுன்னு" சொன்னதும், "நான் ஏன் இவங்க கிட்ட சாரி கேட்கணும்? சாரி கேட்டேன்னா நான் வந்துட்டு அந்த பாட்டிட்ட தான் போய் சாரி கேட்கணும். அவங்களோட பர்த்டே பார்ட்டிய நான் வந்துட்டு நீங்க ஒரு மாரி ஆக்கிட்டேன்னு நினைக்கிறீங்களா? நான் இப்ப போய் அவங்க கிட்ட பேசிக்கிறேன்னு" சொல்லிட்டு அங்க போயிட்டு, "நான் வந்துட்டு உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். என் பிரதர் சிஸ்டர் ரொம்ப தண்ணி அடிச்சுட்டு அங்க வந்துட்டு ஒரு மாரியா பேசுனாங்க. நான் வந்துட்டு அவங்கள அடிச்சு அங்க வந்துட்டு மன்னிப்பு கேட்க வச்சுட்டேன். ப்ளீஸ் நீங்க வந்துட்டு நான் பண்ண இந்த வேலைக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு" சொன்னதும், அப்ப அவங்க அம்மா கோவமாயிட்டு, "நீ என்ன வந்துட்டு பொய் பேசிட்டு இருக்க?" அப்படின்றத சொன்னதும், அப்பங்க அந்த பாட்டி, "உங்களுக்கு எந்த ஒரு உண்மையுமே தெரியாதுன்றப்ப, நீங்க எதுக்காக அந்த பொண்ண வந்துட்டு இப்ப மன்னிப்பு கேட்க சொல்லி அவள வந்துட்டு அங்க தண்டிக்கிறீங்க?" அப்படின்றத சொல்லி கேட்குறாங்க. நான் வந்துட்டு இத பத்தி விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல யார் இருந்தீங்களோ வந்துட்டு உண்மைய நீங்க சொல்ல வாங்க முன்னாடின்னு சொன்னதும், யாருமே வரமாட்றாங்க. பட் அங்க நம்ம ஹீரோங்க முன்னாடி வந்துட்டு, "நான் தான் பார்த்தேன் இந்த பொண்ணு சொல்றது எல்லாமே உண்மைதான் பாட்டி" அப்படின்றத சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்க ரொம்ப ஷாக் ஆகி போயிருது. அப்ப இப்ப நீங்க வந்துட்டு என்ன சொல்றீங்க? உங்க பொண்ணு வந்துட்டு கரெக்ட் தான். உங்க பிள்ளைங்க இந்த 2 பேரும் தான் தப்பு அப்படின்றத சொன்னதுமே, அவங்க அங்க சாரி கேட்டதுமே, "சாரி கேட்க வேண்டிய அவசியம்லாம் இல்லம்மா நீங்க" அப்படின்றத அவ சொல்றா. "நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க. இங்க வா பக்கத்துலன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு அங்க ரொம்பவே பிடிச்சு போயிருது. பிறகு நம்ம ஹீரோ அங்க நின்னுட்ருக்கும்போது, அந்த லியா வந்து அங்க போயிட்டு, "நான் வந்து உங்ககிட்ட வந்து பேசுறதுக்காக தான் வந்தேன். உங்க பாட்டிட்ட நான் வந்துட்டு பேசினப்போ, உங்களோட ஃப்ரெண்டா என்ன வந்து இருக்க சொன்னாங்க, பேசி பழகுறதுக்குன்னு" சொன்னதுமே, "உன்ன மாரி ஆளெல்லாம் நான் வந்து ஃப்ரெண்டா ஏத்துக்க விரும்பலன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் அந்த சைட்ல போறா. அத பார்த்துட்டு அவ, "நாங்க பேசிட்டு இருக்கறத நீ கேட்டுட்டியான்னு" சொன்னதும், "நீ பேசிட்டு இருக்கறத நான் ஒண்ணும் கேட்கறதுக்காக வரல. நான் போயிட்டுருக்கும்போது நீ பேசிட்டு இருந்தன்னு" சொன்னதும், அவளுக்கு அத கேட்டுட்டு அங்க அசிங்கமா போயிருது. அப்பங்க நம்ம ஹீரோ, "நீ என்ன என்ட்ட எதுவும் சொல்லலையான்னு" சொன்னதும், "நான் வந்துட்டு நீங்க வந்து பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்றேன்" அப்படின்றத சொன்னதும், இப்படி வாயிலே தேங்க்யூ சொன்னா போதுமான்னு சொல்லி கேட்டதும், பிறகு வேற என்ன வேணும்னு சொல்லி கேட்கும்போது, அங்க பக்கத்துல அவன் க்ளோஸா போயிட்டு, "என்ன வேணுமோ நான் யோசிச்சு வந்து கரெக்டான டயத்துல சொல்றேன்னு" சொல்லிட்டு அங்க போறான். ஹீரோயினுக்கு அத பார்த்துட்டு அங்க ரொம்ப நர்வஸ் ஆயிட்டு இருக்கு. வீட்லயுமே இவங்க வந்து தாத்தாட்ட அங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள அடிச்சு அவமானப்படுத்திட்டான்னு சொல்லிட்டு. அத கேட்டுட்டு தாத்தா, "உல்டாவா? உங்களால தான் வந்துட்டு மானமே போயிருக்கு. நீங்க வந்துட்டு என்ன வந்து வளர்த்தீங்க?" அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு தான் அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இத பத்தி இதுக்கப்புறம் ஏதாச்சும் பேசிட்டு இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கருந்து போறாரு.
அவ என்னை இவ்வளோ தூரத்துக்கு இவ அசிங்கப்படுத்திட்டா, நான் இவள சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்ததுமே, "சிஸ்டர் நீங்க சொன்னது கரெக்ட் தான். நான் வந்து ரொம்பவே அன்னைக்கு ஒழுங்கீனமா பிஹேவ் பண்ணிட்டேன்ல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. நம்ம ஒரு பார்ட்டிக்கு போலாமா?" அப்படின்ற சொல்லிட்டு அங்க கூப்பிடும்போது, நம்ம ஹீரோயினுக்கு புதுசா இருக்கு. என்னடா இவ வந்து யோசிக்கிறான்னு சொல்லிட்டு, "அப்ப நம்மலாம் சிஸ்டர் தானே. நீங்க வந்துட்டு என்ன கூட பிறந்த சிஸ்டரா நினைக்கிறீங்களா? இல்லையா?" அப்படின்ற சொல்லிட்டு அங்க வந்து கேட்டதுமே, "சரி போலாம்" அப்படின்றத சொல்லிட்டு அவ போறா. அப்ப அவங்க ஜியாங்கிட்ட கால் பண்ணிட்டு, நான் வந்துட்டு அவள அங்க வர வச்சுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். அங்க வந்ததுமே அவளுக்கு இன்னைக்கு ரொம்ப அசிங்கமா நடக்கணும்னு சொன்னதும், அவள கூட்டிட்டு வா பார்த்துக்கலாம் அப்படின்றத அவன் சொல்றான். எனக்கு ஹீரோயின் அங்க அந்த பார்ட்டிக்கு கூட்டிட்டு போனதுமே, அப்ப அங்க அவனும் அப்படியே கொஞ்சிட்டு ஒரு மாரி அங்க வந்து பேசினதுமே, ஹீரோயினுக்கு அத பார்த்துட்டு அங்க ஷாக் ஆயிட்டு, பப்ளிக் பிளேஸ்ல எப்படி ஒழுங்கீனமா பிஹேவ் பண்ணுதுங்க பாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அந்த ஜியாங், "உன் சிஸ்டருக்கு தான் நீ தேங்க் யூ சொல்லணும். இந்த மாரி வந்துட்டு பெரிய பார்ட்டிக்குலாம் நீங்கலாம் வர்றதுக்கு தகுதியே கிடையாது. பட் அவளால தான் உனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னு" சொன்னதும், அத கேட்டுட்டு ஹீரோயின், "இதெல்லாம் ஒரு பெரிய பார்ட்டியா? நான் இத விட எவ்வளோ ஒரு பெரிய பார்ட்டிலலாம் கலந்துருக்கேன்னு" சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அங்க வந்துட்டு அங்க அவள கூட்டிட்டு போயிட்டு வச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவ தான் இந்த வீட்டோட ரியலான பொண்ணு. பட் கிராமத்துல இருந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்க பேசும்போது, எல்லாருமே ஒரு மாரியா வந்துட்டு எளக்காரமா வந்துட்டு அங்க பார்க்குறாங்க. இவளுக்கெல்லாம் வந்துட்டு என்ன தகுதி இருக்கு இங்க வர்றதுக்குன்ற மாரி. அப்ப அங்க பைன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. அவங்க நம்ம ஹீரோயின பார்த்துட்டு, "நான் வந்துட்டு எவ்வளோ பெரிய ரிச்சஸ்ட் ஃபேமிலிய சேர்ந்தவ தெரியுமா? ஆனா உன்ன மாரி ஆளெல்லாம் இங்க வர்றது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. நீலாம் இங்க வர்றதுக்கு தகுதியே கிடையாதுன்னு" சொல்லிட்டு அங்க பேசினதுமே, நம்ம ஹீரோயின் அத கேட்டுட்டு, "உன் கையில போட்டிருக்க அந்த பிரேஸ்லெட்டே ஃபேக் ஆனது. ஆனா நீ வந்து ரிச்சஸ்ட் பொண்ணா?" அப்படின்ற சொல்லிட்டு அங்க கேட்டதும், "என்ன பேசிட்டு இருக்க?" அப்படின்ற சொல்லிட்டு அவ கோவப்படுறா. அங்க இருக்க எல்லாருமே வந்துட்டு, "என்னப்பா இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்கன்னு" சொல்லிட்டு கேட்டதும், "நீ என்ன பேசிட்டு இருக்க நீ?" அப்படின்ற சொல்லிட்டு அங்க அவ ரொம்ப கோவப்படுறா. அங்க வந்துட்டு அந்த ஜியாங்மே, "நீ பாட்டு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காதன்னு" சொல்லிட்டு அங்க கோவப்படும்போது, நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு இத பத்தி நல்லாவே நாலேட்ஜ் இருக்குது. அவங்க அந்த ஆன்சியன்ட் பீரியட்ல அவங்க பாட்டி வந்துட்டு, "இது ஒண்ணே ஒண்ணு தான். இது குயின் யூஸ் பண்றதுன்னு" சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்ட வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்காக பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே அங்க வந்துட்டு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அதில வந்துட்டு என்னென்ன குவாலிட்டி இருக்குமோ அது எல்லாத்தையுமே அங்க டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கா. உங்களுக்கு வந்து டவுட்டா இருந்தா நீங்க பேசாம வந்துட்டு நெட்ல வந்து சர்ச் பண்ணி பாருங்க. இது ஃபேக்கா இல்ல வந்துட்டு ரியலான்னு தெரிய போகுதுன்னு சொன்னதுமே, அத கேட்டுட்டு அங்க வந்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயி போயிருது. அந்த பேக் வந்துட்டு ரொம்ப அங்க அசிங்கமாயிட்டு இருக்கு. அப்ப அங்க நம்ம ஹீரோவுமே அந்த பார்ட்டிக்கு தான் வந்திருக்கான். நம்ம ஹீரோயின பார்த்துட்டு, "உன்ன நான் திரும்ப பார்ப்பேன்னு எதிர்பார்க்கலையே! நீயுமே இங்க தான் இருக்கியான்னு" சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கான். அப்ப அங்க விவின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. அவங்க வந்துட்டு, "இவள வந்து பத்தி எல்லாத்துக்குமே தெரியுமே" அப்படின்ற சொல்லிட்டு அங்க வந்துட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு, நம்ம ஹீரோயின், "இங்க வா என் பக்கத்துல உட்காரு" அப்படின்ற சொல்லிட்டு அங்க கூப்பிடுறா. அது ஒரு சேரிட்டி ஃபங்ஷன் தான். இந்த ஆக்ஷன் மாரி பண்ண போறாங்க போல. அப்ப நான் வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு உன்ன நெனச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? அந்த பேய நீ இன்னைக்கு நல்லா அசிங்கப்படுத்தி விட்டுருக்கா. அவ வந்துட்டு ரொம்ப ஓவர் மனசுல பண்ணிட்டுருக்கா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே அவ கோவப்படுறா. "அன்னைக்கு பார்ட்டில நானுமே இருந்தேன். உன் பிரதர் சிஸ்டருக்குமே சரியான பதிலடி குடுத்த. அன்னைக்கு நானே பார்ட்டிட்ட வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடலான்னு யோசிச்சேன். ஆனா அதுக்குள்ள பார்த்தா, அங்க அந்த லீ வந்துட்டு உண்மைய சொன்னாருன்னு சொல்லிட்டு என்னால எதிர்பார்க்கவே முடியல. ஏன்னா இப்போ வரைக்கும் யாருக்குமே அந்த ஆள் சப்போர்ட் பண்ணி பேசி பார்த்ததே இல்ல" அப்படின்றத சொல்றாங்க. சரி நம்ம இப்ப வந்துட்டு ஏலம் எடுக்கலான்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு ஏலமே ஆரம்பிச்சுடுறாங்க. ஒரு ஆன்சியன்ட் பீரியட சேர்ந்த ஒரு டிராயிங் வந்துட்டு அங்க காமிச்சதுமே, எல்லாருமே பெட் கட்டுனதுமே, விவியுமே அதில கட்ட பார்க்குறா. அப்ப அங்க நம்ம ஹீரோயின், "இதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது" அப்படின்றத சொன்னதும், "எதுக்காக இது எல்லாருமே பெட் கட்டிட்டு இருக்காங்கன்னு" சொன்னதும், "இது ஆன்ஷியன்ட்ட சேர்ந்தது கிடையாது. இது ஃபேக்" அப்படின்றத சொன்னதும், "உனக்கு எப்படி தெரியும்னு" சொல்லிட்டு அங்க வந்து கேட்கும்போது, ஏன்னா இந்த டிராயிங்க பண்ணதே நம்ம ஹீரோயின் தான். அதில தன்னோட ஸ்டாம்பையுமே அங்க வந்துட்டு அவ ஒட்ட வச்சிருக்கா. பட் வந்துட்டு இதில ஸ்டாம்பே இல்லன்றப்ப, இது ஃபேக்கானது அப்படின்ற சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு, அங்க வந்துட்டு அதில என்னென்ன குறைகள் இருக்கோ, அது எல்லாத்தையுமே அங்க டீட்டெயிலா விளக்கம் சொன்னதுமே, அத கேட்டுட்டு அவ ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு, "உண்மையிலே உனக்கு இவ்ளோ திறமையாப்பா இருக்கு" அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நீயும் நானுமே நல்ல க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ உள்ள என்ட்ரானதுமே அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாத்தையுமே அங்கேருந்து எந்திரிச்சு போங்கன்னு சொன்னதும், அங்க வேகமா அவங்க போயிடுறாங்க. அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அங்க பேசும்போது, "என்னப்பா நடந்துட்டுருக்கு? இவன் போய் இந்த பொண்ணுட்ட பேசிட்டு இருக்கானேன்னு" சொல்லிட்டு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ, "நான் வந்துட்டு உன்ட்ட அன்னைக்கு பண்ண ஹெல்ப்புக்கு தேங்க்யூ வந்துட்டு பத்தாது. நான் கேட்குறப்ப உதவி பண்ணணும்னு சொன்னேன்ல. இப்ப நீ பண்ண போறேன்னு சொன்னதுமே, நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த ஏலத்துக்கு வர பொருள் எல்லாத்தையுமே எது வந்துட்டு வாங்குனா நல்லாருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு டீட்டெயில்ஸா நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போற. அந்த ஹெல்ப்ப தான் நீ பண்ண போற" அப்படின்றத அவன் சொல்றான். இப்பங்க நம்ம ஹீரோ ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்ததுமே, அது வந்துட்டு உண்மையா இல்ல ஃபேக்கான்னு எனக்கு தெரியணும். அத பத்தி நீ வந்துட்டு எனக்கு விளக்கம் குடுப்பியான்னு சொன்னதுமே, நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் பண்றேன்னு சொன்னதும், அப்ப அங்க இருக்கவங்க, "நீங்க வந்துட்டு இவ மேலலாம் அவ்ளோ நம்பிக்கை வைக்காதீங்க. இவ வந்து கிராமத்துக்காரி. இவளுக்கு எதுவுமே தெரியாது" அப்படின்றத சொல்லிட்டு, அந்த பே வந்துட்டு அங்க பேசிட்டு இருக்கா. அப்ப அங்க அவங்க ஃப்ரெண்ட் அந்த விவி வந்து அவள ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்றா. அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க சிஸ்டருக்கு அங்க ரொம்ப அங்க வயித்தெரிச்சல் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின், "அத போய் நான் வந்துட்டு ப்ளே பண்ணி பார்த்தா தான் எனக்கு தெரியும்.
தெரியும் அது உண்மையா இல்லை ஃபேக்கான்னு சொல்லிட்டு அப்படி சொன்னதுமே அதை போய் உடச்சிட்டேன்னா யார் வந்து காசு கட்டுறது அப்படின்ற செட்டு கேட்கும்போது அதுக்கு வந்து ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் வந்துட்டு எல்லா பேமெண்ட்டுமே பண்ணுறேன் நீ போய் ஃபஸ்ட்டு வந்து ப்ளே பண்ணு அப்படின்ற சொன்னதுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோயினுமே போயிட்டு அங்கே வந்துட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ளே பண்ணால் ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்ருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் இது உண்மையிலே ரியல் ஆனது தான் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ வந்துட்டு 100 மில்லியன் அது மேலே பெட்டு கட்டிடுறான். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடுது. இதுக்கப்புறம் நீங்கள் யாராச்சும் பெட்டு கட்டுறதுன்னு நினச்சிங்கனாலுமே நான் இன்னும் எக்ஸ்ட்ரா பெட்டு கட்டுவேன்னு சொன்னதும் எல்லோரும் ரொம்ப அமைதியாகிடுறாங்க. அது வந்துட்டு நம்ம ஹீரோவே வாங்கிடுறான். இப்போ விவி நம்ம ஹீரோயின் அங்கே வீசாட்டில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் அடிக்கடி பேசிக்கலாம் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சேக்கா. நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அங்கே வந்துட்டு நீ ஒழுங்காக வந்து லீ பக்கத்துலேருந்து விலகி ஏறு. அவர் வந்துட்டு பெரிய ரிச்சஸ்ட் ஃபேமிலியை சேர்ந்தவ. உனக்கு வந்துட்டு அவர் தகுதியே கிடையாது. என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் அங்கே தகுதின்னு சொல்லிட்டு பேசும்போது இதுக்காக ஏன்ட்ட வந்து பேசிகிட்ருக்க. உனக்கு வந்துட்டு அவர் அவ்வளோ தூரத்துக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீ ஸ்ட்ரைட்டாகவே வந்து நேரடியாக பேசு. ஒரு மிஸ்ட்ரஸ் என்ன வேலை பண்ணுவாங்களோ அதையே நீ பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஒய்ஃப் ஆக விரும்பலையா மிஸ்ட்ரஸ் ஆக விரும்புறியான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே இன்சல்ட் பண்ணி விட்டா. அது எல்லாத்தையுமே அங்கே நம்ம ஹீரோ நின்று கேட்டுட்டு தான் இருக்கான். ரொம்பவே இவ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்துட்டு இன்றைக்கி நடந்ததுக்கு அங்கே ரொம்பவே தேங்க்யூ அப்படின்ற சொல்லிட்டு இருக்கான். சரி உனக்கு எப்படி இந்த இவ்வளோ ஸ்கில் வந்துட்டு தெரியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அது வந்துட்டு வேறு ஒன்றும் இல்லைப்பா கிராமத்தில் ஒரு மாஸ்டர் இருந்தாங்க அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றத சொல்கிறான். சரி ஓகே நான் சொன்னதுமே வந்துட்டு நீ எப்படி நம்புனேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு ரொம்ப நல்ல பையன் அதனால் சொன்ன உடனே நம்பிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே பாட்டி வந்துட்டு கால் பண்ணிவிட்டு அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்காக வாங்கியிருக்கியா உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே தேங்க்யூ சொல்கிறாங்க. என் பாட்டி ரொம்பவே ஹாப்பியாகிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ண கையை நீட்டினா அங்கே பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு ஓகே நான் வர்றேன்னு சொல்லிட்டு அங்கே நக்கலாக சிரிச்சுட்டு போயிட்டுருக்கான். பிறகு வீட்டுக்குமே போயிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அவன் வந்து ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து யோசிச்சுட்டே இருக்கான். பாட்டி அங்கே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு நீ என்ன ஏதாச்சும் எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு வந்து இது என்ன உண்மையாக என்னன்னு சொல்லிட்டு பார்த்தியான்னு சொன்னதும் பாட்டி எல்லாமே நான் கண்டிப்பாக வந்து செக் பண்ணிட்டேன். அந்த எக்ஸ்பர்ட் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியும். கூடி சீக்கிரம் நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்ட்டு தான் அவன் சொல்கிறான். வீட்டில் நம்ம ஹீரோயின் டீ குடிச்சிட்டு இருந்தா அவங்க அப்பா அம்மாவையும் அவள் நல்லா ஏற்றி விட்டு அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறா. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு நீ எப்படி வந்துட்டு உன் சிஸ்டரையும் ஜியாங்கையும் இந்த மாதிரி வந்துட்டு அந்த இடத்துல வச்சு இன்சல்ட் பண்ணலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின் எதுவுமே வந்துட்டு பேசலை. நீ எல்லா இடத்துலையுமே நீ இப்படி இன்சல்ட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேற அங்கே வந்துட்டு ஓவராக பேசுகிறாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன பேசி முடிச்சிட்டிங்களா அப்படின்ற செட் அவங்க இருந்து போகும்போது இப்போ தாத்தா வந்துடுறாரு. என்ன விஷயம் எதுக்காக நீங்கள் வந்துட்டு இப்படி கத்திட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நம்ம வீட்டு பொண்ணையும் அங்கே வந்துட்டு வரப்போகிற மருமகனை பற்றி அவங்க ரொம்ப வந்து அசிங்கப்படுத்தி பேசியிருக்கா அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க தாத்தா என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்காம நீ என்ன வந்துட்டு அந்த பொண்ணு மேலே பழிய போட்டுட்ருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதுமே சியா தான் சொல்கிறாள் அப்படின்ற சொன்னதுமே சியா அங்கே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நடிக்கிறா. எனக்கு எப்பயுமே சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. வாயை முடின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. பிறகு லீ ஃபேமிலியிலேருந்து இப்படி கால் வந்துச்சு. இப்போ வாங்கி கொடுத்த அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்துட்டு அவங்க ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் என்ன நான் ஐடியேட்டர் நான் பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுட்டு நம்ம ஹீரோயினை நீ போய் மீட் பண்ணுமா அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அங்கே பாட்டியை மீட் பண்ண போனதுமே அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாகி போயிடுது. ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அங்கே வாசிக்க சொன்னதுமே ஹீரோயின் அங்கே ப்ளே பண்ணி காமிச்சா அங்கே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோவுமே அங்கே வந்து அவளங்க பார்த்துட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். பாட்டி நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் பாட்டி நான் லஞ்ச் சாப்பிட தான் வந்திருக்கேன்னு சொன்னதும் என்ன சூரியன் ஏதாச்சும் வேறு சைடில் வந்து உதிச்சிருக்கா இன்றைக்கி அப்படின்ற செட் அவங்க கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் நீமே வந்து சாப்பிட்டுட்டு தான் போகணுமா அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பும்போது சரி பாட்டி நான் வரேன்னு சொன்னதும் எங்கே போயிடுச்சுக்க கார் கொண்டு வந்திருக்கேன் இல்லைன்னு சொன்னதும் இல்லை பாட்டின்னு சொன்னதும் அதை எப்படி பொண்ணை கார் கூட கொடுத்து விடாமல் அனுப்பிவிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறாங்க. சரி நீ என் பேரண்ட்டை போய் சொல்லு நீ இப்போ ரூமுக்குன்னு சொன்னதுமே இல்லை பாட்டி நான் போகலன்னு சொன்னதும் போன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி இழுத்து விட்டா உள்ள. அங்கே நம்ம ஹீரோ அப்போ தான் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு நீங்கள் என்ன ஒரு ட்ரெஸ் கூட போட மாட்டேங்களான்னு சொன்னதும் இதை நான் தான் வந்து உன்கிட்ட கேட்கணும் இது என்னோட ரூம் அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன் பாட்டி தான் வந்துட்டு இப்படி என்னை ட்ராப் பண்ண சொல்லி அனுப்பிவிட்டாங்கன்னு சொன்னதும் அது எனக்கு தெரியும் நீ வெயிட் பண்ணி நான் வரேன்னு சொன்னதுமே அவனுமே திரும்பி பார்த்துட்டு இருக்கவுமே என்னப்பா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது எதுவும் பார்க்கணுமான்னு சொன்னதும் ஐயோ அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு வேமா அவங்க இருந்து போயிடுறான். நம்ம ஹீரோவுமே அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வீட்டில் வந்துட்டு ட்ராப் பண்ணிடுறான்.
அப்ப அவங்க தாத்தா அங்க ரொம்ப ஹாப்பியாயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அங்க வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. என்னம்மா சொன்னாங்கன்னு சொன்னதும், தாத்தா என்ன வந்து பாட்டி அடிக்கடி எங்க வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. அந்த மியூசிக்க வந்து ப்ளே பண்ணி காமிக்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கான்னு தாத்தான்னு சொன்னதும், நீயுமே ஆசைப்படுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும், அப்படிலாம் கிடையாது தாத்தா. பாட்டிக்கு தான் என்ன ரொம்ப புடிச்சிருக்குன்னு சொன்னதும், அப்படின்னா தொடர்ந்து நீ வந்து பாட்டி கூட நல்ல கனெக்ஷன்ல இருக்கும். நம்ம வந்துட்டு ஃபேமிலிக்குமே அது ரொம்ப நல்லதுமான்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அங்க வந்துட்டு, தாத்தா நீங்க வந்துட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க. பட் போறதுக்கு எனக்கு ஒரு கார் கூட நீங்க ஏற்பாடு பண்ணி தரலன்னு சொன்னதும், அத கேட்டுட்டு அவரு கோவமாயிட்டு, என்னது கார் ஏற்பாடு பண்ணலையான்னு சொல்லிட்டு அவங்க பையன புடிச்சு பயங்கரமா திட்டுறாரு. ஒரு பொண்ணு வீட்ட விட்டு வெளிய போனா, ஒரு கார் கூட ஏற்பாடு பண்ணி குடுக்காம என்ன பண்ண? டிரைவர் உன் கூட வராம என்ன பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அங்க கேட்டதுமே, அங்க ரொம்ப வந்துட்டு அவர் பயந்து போயிட்டு, சாரி சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நான் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஏற்பாடு பண்றேன்னு சொன்னதும், அத கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின். இதுக்கப்புறம் நான் எங்க போய் போக போறேன்னு சொல்லுங்க. வெளிய போனா கையில காசு கூட கிடையாது. காசு இல்லாம நான் என்ன வந்துட்டு வாங்க முடியும்? வெளிய வந்து குடும்பமானம் தான் போகும் அப்படின்றத சொன்னதும், அத கேட்டுட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு, பெத்த பொண்ணுக்கு காசு கூட வெளிய போகும்போது குடுக்காம இருக்கியே! வெளிய இருக்கவங்க இவ ரொம்ப பூவன்னு சொல்லிட்டு குடும்பமானம் போறதுக்கா? அவங்க முன்னாடி எனக்கு எவ்வளோ அவமானமா இருந்திருக்கும்னு சொன்னதும், தாத்தா அவங்க அப்படிலாம் ஒண்ணும் பெருசா யோசிக்கல. குடும்பம் வந்துட்டு நல்ல குடும்பமா இருக்கு. சிம்பிளா இருக்காங்க போலன்னு சொன்னாங்கன்னு சொன்னதும், அவங்க அப்படிதாம்மா பேசுவாங்க. ஆனா மனசுக்குள்ள வேற எல்லாம் நெனைப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு, நீ இதுக்கப்புறம் யார பத்தியும் கவலைப்படாத. உனக்கு வந்துட்டு மந்த்லி நான் வந்துட்டு 80,000 பே பண்றேன். நீ வச்சுக்கோன்னு சொன்னதும், அத கேட்டுட்டு அந்த ஆள் அங்க ரொம்ப வயித்தெரிச்சலாயிட்டு, என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? சியா வந்துட்டு 15,000 தான் வாங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என் பையன் ஹான் வந்துட்டு 18,000 தான் வாங்கிட்டு இருக்கான். இவளுக்கு எதுக்கு இவ்ளோ காசுன்னு சொன்னதும், நான் வந்து உன் பேச்ச கேட்டு நடப்பேனா? இல்ல நீ நடப்பியான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. அப்பங்க நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு வேற ஏதாச்சும் வேணுமான்னு சொன்னதும், தாத்தா நான் வந்துட்டு இப்ப எல்லா வந்து ரூல்ஸையுமே கத்துக்கிட்டேன். டீச்சிங்க பத்தியுமே நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து பிசினஸ பத்தி படிக்கணும் தாத்தா. யுனிவர்சிட்டில எனக்கு சீட் வேணும்னு சொன்னதுமே, அவரு நம்ம பண்ணிடலான்னு சொன்னதும், அவங்க அப்பா கோவமாயிட்டு, பிசினஸ் படிச்சு நீ என்ன பண்ண போற? பாத்துக்கிறதுக்கு ஆம்பளைங்க நாங்க இருக்கோம். நீ பேசாம வீட்ல உட்காரு அப்படின்றத சொன்னதுமே, என்னது ஆம்பளைங்க இருக்கீங்களா? நீ வந்துட்டு என்ன வந்துட்டு இப்ப படிச்சு கிழிச்சு பண்ணிட்ட சொல்லு. பொண்ணு வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டானா, அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாம இப்படியா பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. நான் கண்டிப்பா வந்துட்டு உனக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு, அங்க நம்ம ஹீரோயின்ட்ட சொன்னதும், அவ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. டீய குடிச்சிட்டேவும், இது என்னோட பாட்டி எனக்கு சொல்லிக் குடுத்த ட்ரிக். யாராச்சும் வந்துட்டு நம்மளுக்கு எதுவும் கிடைக்க விடாம வந்து தடுத்தாங்கன்னா, அவங்ககிட்ட வந்து நம்ம கெஞ்சி கூத்தாடக்கூடாது. அவங்களவே ஓவர்டேக் பண்ணி, அவங்ககிட்ட இருந்து நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையுமே பறிக்கணும் அப்படின்றத அவ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவுக்கு அங்க வந்துட்டு என்னென்ன ஷெட்யூல் சொல்லிட்டு அங்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் குடுத்துட்டு இருக்காரு அவங்க அசிஸ்டன்ட். அப்ப நம்ம ஹீரோ மைண்ட் ஃபுல்லா ஹீரோயின பத்தி தான் யோசிச்சுட்டே இருக்கான். சரி ஓகே. இப்போ வந்துட்டு என்ன வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின பத்தி அங்க கேட்டதுமே, அவங்களுக்கு வந்துட்டு இப்ப மேல வந்து படிக்க போறாங்க. அவங்க வந்துட்டு யுனிவர்சிட்டில வந்து சீட் வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயம் சொன்னதும், அத கேட்டுட்டு அவன் ஹாப்பி ஆயிட்டு, அந்த யுனிவர்சிட்டிலேருந்து நம்மளுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்கல்ல, அங்க வந்துட்டு கலந்துக்கிறதுக்காக, அத நீ இந்த டைம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதும், பாஸ் இதுக்கு முன்னாடி நீங்க ஏத்துக்கிட்டதே கிடையாதே அதன்னு சொன்னதுமே, இல்ல இந்த டைம் நான் வந்துட்டு போணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத அவன் சொல்றான். பிறகு நம்ம ஹீரோயின் அந்த ரூமுக்கு வந்ததுமே, அங்க கூட வந்துட்டு படிக்கிற பொண்ணு, இன்னைக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஸ்பீச் குடுக்குறதுக்காக ரொம்ப சூப்பரான பெர்சன் வரப்போறாங்கப்பா. மிஸ்டர் லீ தான் அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டுருக்கா. உனக்கு என்ன அவர பத்தி தெரியுமான்னு சொன்னதும், தெரியும்னு சொன்னதுமே, நீ என்ன பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, அவ ஆமான்னு சொல்லிட்டு நார்மலா பேசிட்டு இருக்கா. இவ்ளோ வந்துட்டு ஹேண்ட்ஸமான பெர்சன், ரிச்சஸ்ட் பெர்சன், பிசினஸ் மேன் நீ வந்துட்டு இவ்ளோ நார்மலா பேசுறன்னு அவ சொல்றா. அவன் அங்க உள்ள என்ட்ரு ஆனதுமே, அத பார்த்துட்டு இவளுக்கு அங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு, நான் எவ்ளோ பெரிய ஃபேன் தெரியுமா? எவ்ளோ யங்கா கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருக்காருன்னு சொன்னதும், எவ்வளோ வயசானாலும் சரி இந்த ஃபேன்களுக்கெல்லாம் வந்துட்டு மண்டையில மூளையே இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அங்கே வந்து மீட்டிங் எல்லாமே முடிஞ்ச பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட என்னால் வந்துட்டு அவர்கிட்ட வந்து ஒரு ஆட்டோகிராஃப் கூட வாங்க முடியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு, சரி இந்த மேகசினை வச்சுரு நான் இப்போ பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது நம்ம ஹீரோ அங்கேருந்து வர்றான். அப்போ ஹீரோயின் கையில் இந்த மேகசின் இருக்கதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, நீமே என்னோட பெரிய ஃபேன்களா தான், நான் வந்துட்டு உனக்கு ஆட்டோகிராஃப் போட்டு தரேன், அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஆட்டோகிராஃபுமே போட்டு கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் அங்கே தேங்க்யூ சொன்னதுமே, தேங்க்யூ வந்துட்டு இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. சரி இந்த பிஸ்னஸ் கடையுமே நீ வச்சுக்கோ, நீ வந்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணணும்னா என்கிட்ட எப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது, ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். நான் வந்துட்டு உங்களோட ஃபேன்கள்லாம் கிடையாது, உங்களோட ஆட்டோகிராஃப் எனக்கு கேட்க தேவை கிடையாது. நான் வந்துட்டு உங்களுக்காகவும் இங்கே வெயிட் பண்ணலை, என்னோட ஃப்ரெண்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. இந்த பிஸ்னஸ் கார்டு நான் வந்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணணும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்டுமே அங்கே வந்துட்டு வாவ் எனக்காக நீ
ஆட்டோகிராஃப் வாங்கி வச்சியான்னு சொல்லிட்டு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு போனதுமே இவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு எவ்வளோ தூரத்துக்கு தைரியம் பாருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனால் வீசாட்டில் அவள் தன்னை வந்துட்டு ஆட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் அங்கே போனதுமே தாத்தா அங்கே கூப்பிட்டு டூ ஃபேமிலியில் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக ஆஃபர் கொடுத்துருக்காங்கம்மா, நீ போய் வந்துட்டு அந்த பையனை பார்க்கணும் அப்படின்ற சொன்னதும் அப்போ அவங்க அம்மாவும் அவங்க பொண்ணுமே சேர்ந்துட்டு ஆமாம் நீ உண்மையிலே வந்துட்டு பார்க்கணும் அப்படின்ற செட்டாங்க ரொம்ப வந்துட்டு ஹாப்பிட்டு பேசினதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா இவங்க வந்துட்டு நினைக்கிற லெவலுக்கு நல்லவங்க கிடையாது, பெற்றவங்களா இருந்துமே நம்மளை பற்றி எப்பயுமே தரக்குறைவாக தான் பேசுகிறாங்க, நம்மளுக்கு எப்படி நல்லதாக நடக்க விடுவாங்க அப்படின்ற செட் அவள் யோசிச்சுட்டு நான் வந்துட்டு சரி தாத்தா உங்களுக்காக போய் பார்க்குறேன் அப்படின்றத செட்டு ஒத்துக்கிறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுக்கு அவன் மெசேஜ் பண்ணி விட்டுட்டு மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே இல்லை நான் இன்னைக்கு ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் பதிலுக்கு அனுப்பி விட்டுட்டு இந்த டூ ஃபேமிலியோட பையனை அங்கே மீட் பண்ண வந்ததோ அவன் ரொம்ப அப்படியே தப்பான எண்ணத்தில் அங்கே டச் பண்ணிகிட்டே பேச ட்ரை பண்ணுறான். ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்காம அங்கே காஃபியை தூக்கி கையில் ஊற்றி விட்றா. அவன் ரொம்ப கோவமாயிட்டு அடிக்க போயிட்டுருக்கான். கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அங்கே பிடிச்சி அவனை அடித்ததுமே அவன் பயந்து போயிட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின்ட்ட இதான் உனக்கு ரொம்ப முக்கியமான வேலையான்னு சொன்னதுமே நான் என்ன பண்ணுவேன், ஃபேமிலியில் வந்து ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு வீட்டுக்கு வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பயங்கரமாக கோவப்பட்டு திட்டாங்க, உனக்காக நாங்கள் வந்துட்டு மாப்பிள்ளை பார்த்து வச்சா நீ இப்படியா பண்ணுவேன்னு சொன்னதும் அங்கே அவள் உடனே வந்துட்டு இவங்ககிட்ட பேசியெல்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் சின்ன பொண்ணு தானம்மா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, நான் திரும்ப வர மீட் பண்ணி எங்கள் சாரி கேட்குறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. கேட்டுட்டு அவங்க அம்மா அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு உன் நல்லதுக்கு தானே சொல்கிறோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் திரும்ப அவங்க ஃப்ரெண்டுகிட்ட மீட் பண்ணிட்டு எனக்காக வந்துட்டு நீ ஒரு வேலை பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அங்கே அந்த டூ ஃபேமிலியோட பையனை வந்துட்டு அங்கே ரூம்க்கு அங்கே வர சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ண வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு லியாவை பார்த்தா அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கா. அவளையுமே வந்துட்டு அங்கே ஐடியா பண்ணி தான் வர வச்சிருக்காங்க. அங்கே வெயிட்டர்கிட்ட வந்துட்டு அவனுக்கு ட்ரிங்க்கில் ட்ரக்கை கலந்து கொடுன்னு சொல்லிட்டு பொய்யா வந்து அங்கே வந்துட்டு லீன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசும்போது அதை கேட்டுட்டு இவ லீ கூட நான் தான் போய் இருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அந்த ஆள் அங்கே வந்துட்டு காசை கொடுத்து மடக்கிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். ரூம்குள்ளே போகும்போது பார்த்தா அவன் வந்துட்டு உள்ளே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவ போயிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிட்டதுமே கடைசியில் பார்த்தா அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் நினச்சி ஹக் பண்ணுறான். பட் இருந்தாலுமே பொண்ணுன்னு கிடைச்சா ஓகே தான் சொல்லிட்டு அவன் வந்துட்டு பிடிச்சி இழுத்ததுமே என்ன பண்ணிட்டு இருக்க விடுன்னு சொன்னதும் நீயா ரூம்க்கு வந்துட்டு இப்போ வேணான்னு சொல்லிட்டு போவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு மிஸ்பிஹேவ் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே வந்துட்டு ஆளை ஏற்பாடு பண்ணி ஃபோட்டோ எடுக்க வச்சுட்டு இவன் வந்து பொக்கேலாம் கொடுத்துட்டு அங்கே சாரி கேட்கறதுக்காக அந்த மாதிரி ஆக்டிங் பண்ணி நீ என்னை சீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பெரிய ட்ராமா கிரியேட் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயின் பிறகு அங்கே போகும்போது நீ என்னங்க பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு இப்போ ஒரு முக்கியமான ஆளை பார்க்க வந்தேன், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நான் உன்னை தான் பார்க்க வந்தேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இப்படி ஆபத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு தான் அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான், அதனால தான் அவன் அங்கே வந்திருக்கான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூன்னு சொன்னதும் தேங்க்யூ நீ இப்படி தான் சொல்லுவியான்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சவங்க வந்துட்டு அவன் கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. பிறகு அவளுமே அங்கே வந்துட்டு பதிலுக்கு அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கா. பிறகு அங்கே வந்துட்டு அந்த வெயிட்டர் சொல்கிறாங்க இப்படி சார் வந்துட்டு இங்கே வந்தப்போ இந்த வாட்சை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் வந்து கால் பண்ணி இப்படி வாட்ச் என்கிட்ட இருக்குன்னு சொன்னதுமே நீ வந்துட்டு என் வீட்டில் கொடுன்னு சொல்லிடுறான். பிறகு அவங்க வீட்டுக்கு போகலாம். அவங்க அப்பா வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நான் வந்து என்னதான் சொல்லுவேன், என்ன அங்கே வர வச்சு வேற ஒரு பொண்ணு கூட அவன் போய் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணதுமே அதை நம்பிட்டு அவங்க தாத்தா நீ இதுக்கப்புறம் வந்து கவலைப்படாத, அந்த ஃபேமிலியோட சேர்ந்து எந்த ஒரு உறவுமே நம்மளுக்கு தேவை கிடையாது அப்படின்றத சொல்லிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம லீயோட வாட்ச் இருக்கிறத பார்த்துட்டு இது எப்படி இங்கே இருக்குன்னு சொன்னதுமே மீட் பண்ணும்போது வந்துட்டு இந்த வாட்சை வந்து மறந்து வச்சுட்டு போயிட்டாரு, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, நான் வந்துட்டு நம்மளோட டீல் எல்லாமே அங்கே போய் பேசி வந்து ஃபினிஷ் பண்ணுறேன், அப்படியே இதையுமே கொடுத்துட்டு வரேன்னு சொன்னதுமே அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கோவப்பட்டதுமே நீ வேலை ஏதோ பாரு அப்படின்றத அவங்க தாத்தா சொல்கிறாரு. எனக்காக நீங்கள் வந்துட்டு கூட வந்து ஆளை மட்டும் அனுப்பிவிடுங்க, இதை பற்றி வந்து டீட்டெயில்ஸ் எனக்கு சொல்லட்டும்னு சொன்னதும் அவருமே அங்கே ஹாப்பி ஆகிட்டு ஓகே சொன்னதுமே கேட்டுட்டு இவங்களுக்கு ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு அவர் அங்கே ஓகே சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அங்கே பர்ஃபெக்டாக அங்கே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிச்சேக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிருது. நம்ம ஹீரோ அவ்வளோவே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டேக்கா. இந்த பொண்ணுக்கு வந்துட்டு எவ்வளோ டேலண்ட் இருக்கு பாரு அப்படின்ற செட்டாகவே யோசிச்சுட்டேக்கான். அப்போ அவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே அனுப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே டீலிங் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றத அவன் சொல்கிறான். நீ என்ன இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கே அப்படின்ற செட்டிங்க கேட்கும்போது எதுக்காக நீங்கள் கேட்குறீங்கன்னு சொன்னதும் என் பாட்டி வந்துட்டு உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க, வீட்டில் சாப்பிட கூப்பிட்ருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு அன்னைக்கு வந்து ப்ளே பண்ணி கொடுத்த பார்த்தியா அந்த மியூசிக் எல்லாமே அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க திரும்பவுமே வந்துட்டு ஆசைப்படுறாங்க அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு டிரைவர்கிட்ட அதை வந்துட்டு ப்ளே பண்ணி அங்கே வந்து கொடுத்து விட்றேன் நோட் எல்லாமேன்னு சொன்னதுமே நீயே வான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான்.
ஆனால் பாட்டி ஆளை காணோம். பாட்டி எங்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது பாட்டி வந்துட்டு முக்கியமான வேலையாக போயிருக்காங்க, வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா அங்கே வந்துட்டு கேண்டீன்லாம் ஏற்றி வச்சு அங்கே ஃப்ளார்லாம் போட்டிருக்காங்க. என்ன இதெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு எதுக்காக பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னதும் எல்லாம் மெய்டு தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவளுக்கு எதை பற்றியுமே புரிய மாட்டேதேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ அங்கே மெய்டு வந்துட்டு ஃப்ளார்லாம் கொடுத்து அவளுக்காக வந்துட்டு ஹாப்பி பர்த்டே சொன்னதும், ஓ என்னோட பர்த்டேக்காக நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு இருக்கும்போது அவனுமே அங்கே கிஃப்டெல்லாம் கொடுக்குறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நல்லா ட்ரங்க் ஆகிடுறா. ரூமில் வந்துட்டு படுக்க வச்சா அங்கே பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு என்னை விட்டுட்டு போகாதீங்க, என் கூடவே சேர்ந்து இருங்கன்னு சொல்லிட்டு அவனை போய் இங்கே வந்துட்டு கிஸ் பண்ணதுமே அங்கே 2 பேருமே சேர்ந்து அங்கே ரெவன்ஸ் பண்ணவுமே ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே அவனை பார்த்துட்டு வேமா அவன் எந்திரிச்சதுமே எங்கே போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்ட வந்துட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே வீட்டில் இருந்து கால் வந்துடுது. என்ன பண்ணிட்டு இருக்க, நைட்டு பூரா வீட்டுக்கு வராமன்னு சொல்லிட்டு எங்கே போனேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, தாத்தா நான் டீலை வந்துட்டு ஃபைனல் பண்ணிட்டேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவர் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு, இதுக்கப்புறம் வந்துட்டு கம்பெனி எல்லாத்தையுமே என்னோட பேத்தியே பார்த்துக்கிறட்டும், நீ போய் ஓரமாக உட்கார் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவருக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிடுது. அவங்க அப்பாவை எதுவும் பேச முடியலை. ஒரு பார்ட்டிக்கு அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு எல்லாருமே சேர்ந்து போயிட்டுருக்கும்போது அப்போ பார்த்தாங்க ஜீன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வர்றான். அவன் பழைய காலத்தில் நம்ம ஹீரோயினோட ஃபேன்ஸே இருந்தவன் போல். அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பட் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு இவனுக்கு இப்போ இந்த ஜென்மத்தில் எதுவுமே ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு சரி ஓகே நம்ம வா போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க நம்ம ஹீரோயின். ஆனால் அவனவே திரும்ப திரும்ப அங்கே பார்த்துட்டே இருக்கா. என்னப்பா நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வேற அங்கே வந்துட்டு கிண்டல் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றுலன்னு சொல்கிறா. வந்துட்டு அந்த ஜே கூட சேர்ந்து ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அது ஒரு மாதிரி அங்கே ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அங்கே வந்துட்டு ஒரு மாதிரி அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு அவர் ரொம்பவே நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணதுமே இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுது. அவங்க 2 பேர்த்தையுமே கூப்பிட்டு வச்சு என்ன வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு அந்த பொண்ணவே வந்துட்டு இப்படி இன்சல்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அவன் கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். அவன் பக்கத்தில் அப்படியே வந்து பேசிகிட்டே இருக்கவுமே அவனுக்கு அடிபட்டுறது நம்ம ஹீரோயின் அங்கே சாரி கேட்டுட்டு அங்கே பார்த்துட்ருக்கா. அப்போ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப கோவமாயிட்டு வேமா பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அவன் கூட உனக்கு என்ன கனெக்ஷன், அவன்கிட்ட உனக்கு என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு அவளை போய் போர்ஸ் பண்ணி அங்கே கிஸ் பண்ணிட்டு இருந்தா. இங்கே இவ போயிட்டாங்க அவள் வந்துட்டு என்னை எப்படிலாம் இன்சல்ட் பண்ணுவா தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே அவங்ககிட்ட அவளை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். நீ இப்போ யாரை பற்றி என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அங்கே அவன்கிட்ட வந்துட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே அப்போ அவங்க 2 பேருக்குமே அங்கே ரொம்ப பயமாயிருது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சாரி சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறாங்க. இவங்க ரொம்பவே கோவமாயிட்டாங்க. வந்து மாடியில் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் என்னாச்சு இவ்வளோ டென்ஷன் சொன்னதும் எனக்கு ரொம்ப கோவமாக தான் இருக்குது, நீ என்ன வந்துட்டு அவன்ட்டு அவ்வளோ தூரத்துக்கு பேசிகிட்டு இருந்த அப்படின்ற சொல்லிட்டு அவன் போய் அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, சும்மா நார்மலாக தான் பேசிகிட்டு இருந்தேன்னு சொன்னதும் என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு சொன்னதும் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனை போய் அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம உறவை பற்றி வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிடலான்னு சொன்னதும் இல்லை நான் இப்போதைக்கு ரெடி ஆகலன்னு சொல்லும் போது அங்கே அவளுக்கு அங்கே கால் வந்துடுது. நான் இப்போ போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறா. அப்போங்க நம்ம ஹீரோ அவங்க பாட்டியை மீட் பண்ணிட்டு பாட்டி நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுவுமே வந்துட்டு சிசிஏ தான் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருது. உடனே ஏற்பாடு பண்ணலான்னு சொல்கிறாங்க. எனக்கு நம்ம ஹீரோ அவங்க வீட்டில் படுத்துட்டு இருந்தா. நம்ம ஹீரோயின் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க நீ அப்படின்றத சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமாயிட்டு அவனவே பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவனை போய் கிஸ் பண்ணதுமே நீ இப்படி என்னை செடியூஸ் பண்ணிவிட்டு என்னை வந்து மேரேஜ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு போனேன்னா என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு நீ வந்து என்னை விட்டுட்டு விலகி போகக்கூடாது, அதுக்காக நான் வந்து உன்னை மேரேஜ் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு உன் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணிக்கிறலாம், இதுக்கப்புறம் நீ என்னை விட்டுட்டு எப்பயுமே போக முடியாது அப்படின்றத அவன் சொல்கிறான். கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருது. ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவளுமே ஓகேன்னு சொல்லிடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.